டெல்டால இப்ப நடந்துச்சு. அங்க டெல்டா விவசாயிகள் பூரா ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. எடப்பாடி அவரு தீபாவளிக்கு அடுத்த நாளே வேட்டிய மடிச்சு கட்டிட்டு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள பூரா பேசி பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட அந்த பிரச்சனைய வெளிப்படுத்தினார். உடனே இங்கிருந்து திருப்பி இவர அனுப்புறாங்க அங்க. ஓடோடி போறார். ஓடோடி போய் அங்க என்ன சொன்னாரு? இதுவரைக்கும் எந்த உழவர் பெருமக்களும் எங்ககிட்ட கம்ப்ளைண்டே குடுக்கல. ஒரு அம்மா வந்து இந்த மாரி விளைஞ்சு போச்சுன்னு சொன்னது கூட பொய்யி. அங்க டெல்டா ரீஜன்ல 46 சட்டமன்ற தொகுதியில 40 சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு தான் குடுத்திருக்கு போன 2021ல. இந்த தடவ பாருங்க, இந்த மாரி இவரு போய் பொறுப்பற்று பேசிட்டு வந்தனால, பெருத்த அடி டெல்டால விழுக போகுது திமுகவுக்கு. என்ன அரசியல் ஆளுமை நீங்க பேசுறீங்க அவர்கிட்ட? அவருக்கு என்கிட்ட தனிப்பட்ட முறையில நல்ல மனிதர். எனக்கு அது அவரையும் பிடிக்கும். அரசியல் ஆளுமையை தான் இல்ல கேள்வி இப்போ அடுத்து திமுகல வந்து உதயநிதி ஸ்டாலின் இல்ல அடுத்தது நீங்க பல உதாரணம் கேட்டீங்க. இந்த உதாரணம் கரூர்ல ஸ்டாம்பீட் நடந்துச்சு. எவ்வளவு பெரிய பொறுப்பான துணை முதலமைச்சர் துபாயிலிருந்து ஓடோடி வந்தார் தனி விமானத்துல. அட்டேங்கப்பா இப்படி இல்ல இருக்கணும், ஒரு துணை முதலமைச்சர் இருக்கணும்னு வந்தாருல. திருப்பி எங்க போனாரு? என்னைக்கு போனாரு? அடுத்த நாள் போனாரு. எங்க போனாரு? துபாய் போனாரு. அப்போ இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது வந்துட்டு நீங்க அந்த பிரச்சனைக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு நீங்க சொல்ற மாதிரி வந்து இந்த மைக்குக்கு முன்னாடி நான் தாங்க துணை முதலமைச்சர்